ஆணிகள் அவருடைய சதையை பீத்து கொண்டு வரும். இதையெல்லாம் பார்க்கும் பொழுதே நமக்கு நாம் வாழ பிறந்தவர்கள், அவர் சாவதற்கென்றே பிறந்தவர். எல்லாம் உனக்காக. மன்னக வாழ்வின் உன்னதமுணர விண்ணக வாழ்வை மண்ணிலும் கொணர. மன்னக வாழ்வின் உன்னதமுணர விண்ணக வாழ்வை மண்ணிலும் கொணர. மண்ணாயிருக்கும் நாம் மண்ணுக்கு திரும்பும் ஒரு அருமையான காலத்தில் நாம் இருக்கின்றோம். தவக்காலம், மனமாற்றத்தின் காலம், இறை அருளின் காலம் என்று நாம் கூறப்படுகிறது. மனம் மாறி நாம் வரும் பொழுது இறைவனுடைய அருளையும் ஆசியும் நிறைவாக பெறுகின்றோம். இந்த தவக்காலத்தில் நாம் அதிகமாக சிந்திப்பது நம் ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகளையும் அவருடைய சிலுவை சாவையும் தான். இன்று நாம் காணும் தலைப்பு சித்திரவதை. ஆங்கிலத்தில் கூறுவார்கள் டார்ச்சர். சித்திரவதை, அந்த டார்ச்சர் என்ற வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை சொல்லும் போதே நமக்கு உடலெல்லாம் புல்லரிக்கிறது, ஒரு விதமான வேதனை உணர்வு நமக்கு கிடைக்கிறது. வார்த்தையே இப்படி என்றால் அந்த அனுபவம் எப்படி இருக்கும்? அந்த அனுபவம் கொடுமையானது, கொடூரமானது என்பதுதான். அதாவது நாம் அனுபவிக்கும் சித்திரவதைக்கும் இயேசுவினுடைய பாடுகளுக்கும் ஒரு வேறுபாடு உண்டு. நாம் அனுபவிக்கும் சித்திரவதை தெரியாமல், அறியாமல், பலரால், சிலரால் அந்த அனுபவத்தை பெறுகின்றோம். ஆனால் இயேசு கிறிஸ்து தெரிந்தே அந்த பாடுகளை பட்டார், தெரிந்தே சித்திரவதைக்கு உள்ளானார், தெரிந்தே அவருக்கு சித்திரவதை கிடைக்கப்பட்டது. அதாவது ஒன்று சொல்லுவார்கள், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், நாம் வாழ பிறந்தவர்கள், அவர் சாவதற்கென்றே பிறந்தவர். தந்தை அவர்களை அனுப்பும் பொழுது இந்த உலகத்தில் பிறந்து மனு உரு எடுத்து மனிதனாக பிறந்து மனிதர்களோடு வாழ்ந்து அவர்களுக்கு நல் வழிகளை போதித்து அவர்களுக்காக அவருடைய பாவங்களுக்கு பரிகாரமாக பாடுகள் பட்டு சிலுவை சாவை அடைய வேண்டும் என்பதுதான் தந்தையுடைய திருவுளம். அதை நிறைவேற்ற வேண்டும். அதை நிறைவேற்றுவதுதான் என்னுடைய கடமை என்று ஆண்டவர் உணர்ந்து, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உணர்ந்து அதை நிறைவேற்றினார். கடைசியில் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, எல்லாம் நிறைவேறியது. அவர் இதைத்தான் சிந்தித்து கொண்டிருந்தார். இதுதான் அவர் வாழ்வாக இருந்தது, இதுதான் அவருடைய பயணமாக இருந்தது. 3 முறை அறிவித்திருப்பார். தன்னுடைய பாடுகளை பற்றி 3 முறை அறிவித்திருப்பார். ஒத்தமை நற்செய்தியாளர்கள் இதை குறிப்பிட்டிருப்பார்கள். மத்தேயு நற்செய்தியை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். 16ஆம் அதிகாரத்தில் 20 முதல் 28 உடைய அந்த வசனங்கள் முதல் முறை சாவி அறிவிக்கிறார். 2ஆம் முறை 17ஆம் அதிகாரத்தில் 22, 23 வசனங்கள் நமக்கு கூறப்படுகிறது. 3ஆம் அறிவிப்பு சாவை அறிவிக்கிறார். 20ஆம் வசனம் 17 முதல் 19 முடிய அந்த வசனங்கள் நமக்கு கூறப்படுகிறது. முதல் முறை அந்த வசனம் நமக்கு என்ன கூறப்படுகிறது என்றால், மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 21 முதல் 28 முடிய அந்த வாக்குகள் நமக்கு என்ன கூறப்படுகிறது என்றால், பேதுரு ஆண்டவர் தன்னுடைய சாவை பற்றி முன்னறிவிக்கும் பொழுது பேதுரு கூறுகிறார், ஆண்டவரே, இது உமக்கு வேண்டாம். ஆண்டவர் கூறுகிறார், என்ன கூறுகிறார் என்றால், என் கண்முன் நிற்காதே சாத்தானே, நீ எனக்கு தடையாயிருக்கிறாய். ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்று கூறுகிறார். இது இறைவனுடைய திட்டம்.
இறைவனுக்கு விருப்பமானது. எனவே அதை செய்தே ஆக வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதை நடைமுறைப்படுத்துகிறார், அதை கடைசியாக நிறைவேற்றும் செய்கிறார் என்பதுதான் நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த கொடுமையான இந்த சாவு, இந்த பாடுகள் எப்படி அனுபவித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். நாம் பல இந்த நேரங்களில் சிலுவை பாதகம் செய்வோம். திரைப்படங்கள், பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் போன்ற திரைப்படங்கள் பார்த்திருப்போம். அந்த பாடுகள் எப்படிப்பட்டதாக இருக்கும். ஒவ்வொன்றையும் சிந்தித்து பாருங்கள். முள்முடி சூடி அந்த ஆணி போன்ற கூர்மையான ஆயுதங்களால் முள்மூடி சூட்டப்பட்டு தலையில் வைத்து அதை அழுத்துவார்கள். இரத்தம் மாறாய் நெற்றியிலிருந்து ஓடும். சாட்டையினுடைய அந்த நுனியில் ஆணி போன்ற கூர்மையான ஒரு கொக்கியால் வைத்து அடிப்பார்கள். அந்த ஆணிகள் அவருடைய சதையை பீத்து கொண்டு வரும், இரத்தம் பீறிட்டு வரும். இதையெல்லாம் பார்க்கும் பொழுதே நமக்கு உடல் நடுங்குகிறது, மனவேதனை அடைகிறது. அவர் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார், எவ்வளவு துன்பத்தை அனுபவித்திருப்பார். ஆனால் அவரிடமிருந்து ஒரு வார்த்தையும் வரவில்லை, ஒரு எதிர்ப்பும் வரவில்லை, ஒரு வார்த்தையும் அவரிடமிருந்து வரவில்லை என்பதுதான். ஏனென்றால் அனைத்துமே இறைவனுடைய சித்தம், இறைவனுடைய திருவுளம் என்று ஏற்றுக்கொண்டு மனிதர்களுக்காக, இந்த உலகத்தினுடைய அனைவருடைய பாவத்திற்கு கழுவாயாக, பரிகாரமாக தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கு தயாராக இருந்தார் என்பதுதான். இதை பற்றி நமக்கு ஏசாயா நூலில் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். ஏசாயா 52, 53 அதிகாரங்கள் நமக்கு கூறப்பட்டிருக்கும். துன்புறும் ஊழியர் என்று இயேசு எப்படியெல்லாம் துன்பப்பட்டார் என்று நமக்கு கூறப்பட்டிருக்கும். அதில் 53வது அதிகாரத்தில் 7வது வசனம் நமக்கு கூறப்பட்டிருக்கும். அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார், ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை. அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், உரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாது இருந்தார். எவ்வளவு வேதனை, எவ்வளவு துன்பங்கள், அனைத்தையுமே ஏற்றுக்கொண்டார். எந்த ஒரு எதிர்க்கும் நினைக்கவில்லை, எந்த ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை, பேசவில்லை. அதற்கு காரணம் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டே. ஏனென்றால் இது இறைவனுடைய திருவுளம். இந்த மனித குலத்திற்காக என்னுடைய இரத்தத்தை சிந்தி என்னுடைய உயிரை கொடுக்கிறேன் என்று அவர் முன் வந்தார். இப்பொழுது அவர் உயிரை கொடுத்து நமக்காக சிலுவை மரித்தார். எனவே இந்த பாடுகளின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது, இந்த பாடுகளின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அனுபவங்கள் என்ன? இயேசு கிறிஸ்துவை போல நமக்கும் துன்பங்கள் வரும். அந்த துன்பங்களை இறைவனுடைய சித்தமாக ஏற்றுக்கொள்ள வைக்கும். அடுத்ததாக இந்த பாடுகள் இந்த தவக்காலத்தில் நமக்கு எதை உணர்த்துகின்றன? நாமும் அவரை போல எதற்கும் தயாராக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தி, எனவே அதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா என்பதை பற்றி சிந்திப்போம். மனதை திறப்போமா, மௌனம் களைவோமா. மனதை திறப்போமா, மௌனம் களைவோமா. சிந்தனை சொல் செயல் நித்தமும் சோதித்து அவர் நிந்தனை பாடுகள் உள்ளத்தில் தியானித்து இறையோடும் பிறரோடும் ஒப்புரவாகிட திரும்பி வருவோமா, திரும்பி வருவோமா, திரும்பி வருவோம் நாம், திரும்பி வருவோம். எல்லாம் உனக்காக.